கூர்வாளின் அரசியல் அலசல். மக்களின் வாழ்க்கை சுமையை குறைப்பதே தனது முதல் நோக்கம், ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவிப்பு. சர்வதேச நாணய நிதியத்துடன் செய்துள்ள ஒப்பந்தங்களை மாற்றுவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை எனவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். மேலும் சஜித் மற்றும் அனுரவின் ஆலோசனைகளுக்கு சர்வதேச நாணய நிதியத்தின் அங்கீகாரம் இல்லை எனவும் அரசாங்கம் ஏற்கனவே ஆரம்பித்துள்ள வேலை திட்டத்திற்கே ஆதரவு உள்ளது என்றும் தெரிவித்த ஜனாதிபதி, IMF வேலை திட்டத்தில் இலங்கை அடைந்துள்ள சாதனைகளை பாதுகாத்து முன்னேறுவது முக்கியம் என அதன் தொடர்பாடல் பணிப்பாளர் ஜூலி கோசெக் உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளார் என்றும் தெரிவித்தார். ஹொரணை பொது விளையாட்டரங்கில் நேற்று பிற்பகல் இடம்பெற்ற ரணிலால் இயலும் வெற்றி பேரணியில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இதனை குறிப்பிட்டார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வெற்றியை உறுதிப்படுத்தும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இந்த மக்கள் பேரணியில் பெருந்திரளான மக்கள் கலந்து கொண்டனர். இந்த பொது கூட்டத்தில் உரையாற்றிய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மேலும் கூறியதாவது: மக்களின் வாழ்க்கை சுமையை குறைக்க வேண்டும் என்பதே எனது முதல் நோக்கம். சர்வதேச நாணய நிதியத்தின் இணக்கப்பாடுகளை நாம் தொடர்ந்து பாதுகாக்க வேண்டும். சர்வதேச நாணய நிதியம் இல்லாமல் எங்களுக்கு உதவ வேறு யாரும் இல்லை. சர்வதேச நாணய நிதியத்தின் காரணமாக எங்களுக்கு 18 நாடுகளின் ஆதரவு கிடைத்தது. மேலும் நாம் செலுத்த வேண்டிய கடனுக்கான வட்டியை செலுத்துவதில் $10 பில்லியன் நன்மையை பெறுகிறோம். இந்த நாட்டில் ஏற்றுமதி பொருளாதாரத்தை கட்டி எழுப்ப வேண்டும். எங்களால் எப்போதும் கடன் வாங்க முடியாது. ஏற்றுமதி வருமானத்தை விட நமது இறக்குமதி செலவு அதிகம். எனவே நாட்டின் பொருளாதாரம் வலுவாக இருக்க ஏற்றுமதி பொருளாதாரத்திற்கு செல்ல வேண்டும். பொருளாதாரத்தை நவீனமயமாக்குவதன் மூலம் நாம் முன்னேற வேண்டும். நிவாரணங்களை வழங்குவதன் மூலம் ஒரு நாட்டை முன்னேற்ற முடியாது. எனவே நாம் ஒன்றிணைந்து முன்னேற்றமான பொருளாதாரத்தை உருவாக்குவோம். மக்கள் தங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்திற்காக கஷ்டப்படுகிறார்கள். அந்த பிள்ளைகளுக்காக சிறந்த நாட்டை உருவாக்க வேண்டும். இன்று சஜித்தும் அனுரவும் அனைத்தையும் இலவசமாக தருவதாக கூறுகிறார்கள். அவ்வாறு வழங்குவது சாத்தியமில்லை. வாக்குகளை பெறுவதற்காக மக்களை ஏமாற்றுகிறார்கள். சர்வதேச நாணய நிதியத்துடன் பேசுவதாக கூறினாலும் இதுவரை அது பற்றி பேசவில்லை. இதற்கு முன்னர் ஐக்கிய தேசிய கட்சி வேட்பாளராக போட்டியிட்டேன். இம்முறை சுயேட்சை வேட்பாளராக உங்கள் முன் வந்துள்ளேன். நாடு குறித்து சிந்தித்தே சகல கட்சியினரும் இணைந்து பணியாற்றுகிறோம். ஐக்கிய தேசிய கட்சியின் வெற்றிக்காக பங்காற்றியவர்களில் நான் மட்டும்தான் எஞ்சியுள்ளேன். எனவே கட்சியை பாதுகாக்கும் பொறுப்பு எனக்குள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தியில் எவருக்கும் ஐக்கிய தேசிய கட்சியை பற்றி பேச எந்த உரிமையும் கிடையாது. சஜித்தை அரசியலுக்கு கொண்டு வந்தது நான் தான். அவருக்கு அமைச்சு பதவி வழங்கியதும் நான் தான். நாம் அனைவரும் நாட்டுக்காக ஒன்றுபட்டுள்ளோம். எனவே ஐதேக ஆதரவாளர்கள் எம்முடன் இணைய வேண்டும். 1977 கலவரத்தின் போது JR ஜெயவர்தனவுக்கு அன்று சிரிமாவோ பண்டாரநாயக்க உதவினார். இன்று நாம் அனைவரும் நாட்டுக்காகவே ஒன்றுபட்டுள்ளோம். மக்கள் கஷ்டப்படுவதை பார்த்து கொண்டிருக்க முடியாததால் தான் அப்போது பொறுப்பை ஏற்றேன். அந்த நேரம் சஜித்திற்கோ அனுரவிற்கோ உங்கள் கஷ்டம் தெரியவில்லை. அவர்களுக்கு மனம் இறங்கவில்லையா? ஆனால் தற்போது இலங்கை வரலாற்றில் ஏற்பட்டுள்ள மோசமான பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீள்வதற்கான வாய்ப்பை வழங்குவதற்காக இந்த வேலை திட்டத்தின் நோக்கங்களை அடைவது மிகவும் முக்கியமானது என சர்வதேச நாணய நிதியம் அறிவித்துள்ளது. மேலும் பொருளாதார சீர்திருத்தங்களை தொடர்ந்து செயல்படுத்துவது அவசியம். அதாவது நான் தொடங்கிய திட்டத்தை தொடர வேண்டும். எனவே இந்த திட்டத்தை முன்னெடுத்துச் செல்ல என்னால் மட்டுமே முடியும். அடுத்த ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான முடிவை இலங்கை மக்களே எடுக்க வேண்டும். சர்வதேச நாணய நிதியத்தின் பார்வையில் இலங்கையில் அமுல்படுத்தப்பட்ட வேலை திட்டம் கணிசமான முன்னேற்றத்தை அடைந்துள்ளதை நாம் கண்டோம். இலங்கை தனது வரலாற்றில் சந்தித்த மிக மோசமான நெருக்கடியிலிருந்து முழுமையாக மீள்வதற்கு இந்த வேலை திட்டத்தின் மூலம் பெற்ற வெற்றியை பாதுகாப்பது மிகவும் முக்கியமானது என சர்வதேச நாணய நிதியம் அறிவித்துள்ளது. சஜித்தோ அல்லது அனுராவோ சர்வதேச நிதியத்தின் ஆதரவை பெறமாட்டார்கள். அந்த ஆதரவு எங்கள் திட்டத்திற்கு உள்ளது. எனவே இவர்களது பொய்களில் சிக்கி இரவு விழுந்த குழியில் பகல் விழப்போகிறோமா என்பதை மக்கள் முடிவு செய்ய வேண்டும் எனவும் ஜனாதிபதி தெரிவித்தார்.